பிரைஸ் தி லார்ட். பரங்கிப்பேட்டையில இருந்து பரமனின் வார்த்தை என்று உங்களோடு இந்த நாளிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நற்செய்தி உங்களோடு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் எந்த தலைப்பில் என்றால் முன் அறிவிக்கப்பட்டபடி அவர் பிறந்தார். முன் அறிவிப்பு என்றால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக, பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னதாகவே இயேசு என்னும் ஒரு இரட்சகர் பிறக்க போகிறார் என்று முன் அறிவித்தார்கள். அதன்படியே இயேசு பிறந்திருக்கிறார். அதுல சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஒரு மனுஷனை குறித்து எப்படி எல்லாம் சொல்லப்படும் என்றால், ஒரு பிறப்பு என்றால் ஒரு வருஷத்துக்கு முன்னதாக இது போல கட்சிவானாங்க பிறந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனா இவருடைய பிறப்பு பல ஆயிரம் வருடத்திற்கு முன்னதாகவே ஒரு இரட்சகர் பிறக்க போகிறார் என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் அவர் எங்கே பிறக்க போகிறார் என்ற இடத்தை சொல்லியிருக்கிறார். யாருடைய வம்சத்துல பிறக்க போகிறார்? யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்க போகிறது. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் துளிர்க்க போகிறது. மீகாவில 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்பிரத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமில் அவர் பிறப்பார். எந்த விதத்துல, எந்த அடையாளத்துல பிறப்பார் என்றால் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லுகிறது, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். இதெல்லாம் நடக்கிறது. என்ன பேர் வைக்க வேண்டும்? அதே வசனம் சொல்லுகிறது, இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இதெல்லாம் ஏன் தம்பி சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா, அவர் என்னெல்லாம் பிதா சொல்லி வைத்தாரோ, வேதத்துல அவரை குறித்து என்னெல்லாம் எழுதப்பட்டதோ அதெல்லாம் காலம் நிறைவேறின போது நடந்தது போல இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் வாழ்விலும் கூட ஒன்றும் தவறாமல் நிச்சயம் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். நம்புங்கள், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையில மனிதர்கள் பிழைப்பார்கள். அவர் அனுப்பின காரியமாய் அந்த வார்த்தை ஆகும் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் எந்த வார்த்தை அனுப்பினாரோ மகா தீவிரமாய் அவைகள் செல்லுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை அவர் எப்படி பிறந்தாரோ அது போலவே உங்கள் வாழ்விலும் பல ஆசீர்வாதங்களை பிறக்க இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை உங்களுக்கு ஆசீர்வாதமே அமையும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தில் நான் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் பாதுகாப்பு, சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.